கோல்டன் சன்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து, பிரசன்னம்னு சொல்லி தன்னுடைய ஜோதிட அனுபவத்தை பத்தி மக்களுக்கு சொல்ல வந்திருக்காரு ஜோதிட இமயம் அபிராமி சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சிம்ம லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய குணங்கள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள், எதை தவிர்க்கணும்? இப்போ நம்ம சிம்மம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சிங்கம். அப்போ லியோ தான் நமக்கு தெரியும். அப்போ அந்த சிம்பிள் சிம்மத்துக்குரிய சிம்பிள். அந்த சிம்பிள்னால் சிங்கம்னாலே காட்டு ராஜா மாதிரி இவங்க வீட்டு ராஜாவாக தான் பொதுவாக இருப்பாங்க. இவங்களுக்குன்னு தனித்தன்மை இருக்கும். எங்கே போனாலும் இவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டியை எதிர்பார்ப்பாங்க. இவங்க தான் முன்னிலைப்படுத்துவாங்க, ஆளுமைப்படுத்துவாங்க, அதிகாரம் பண்ணுவாங்க. இது அந்த கேரக்டர். எங்கே இருந்தாலும் அவங்களுக்கான முக்கியத்துவம் அவங்களுக்கு தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. இது அந்த லக்னத்துக்குள்ள கேரக்டர். பட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருக்காங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது ஜென்ரலாக சொன்னால் கூட அங்கே அவங்க மக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. மகம்னாலே கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ இங்கே சூரியனும் கேதுவும் சேரும்போது அவங்க எந்த அளவுக்கு ஆளுமைத்தன்மை இருக்காங்களோ அந்த ஆளுமைத்தன்மை அடையிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கேது எவ்வளவுக்கு அறிவு ஆற்றலோ அந்த அளவுக்கு கிரிமினல்னு அர்த்தம். ஆக தன்னுடைய வெற்றி அடைவதற்கு எவ்வளோ வேணாலும் அவங்க எல்லைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்களே சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க, பூர நட்சத்திரத்தினுடைய லக்ன புள்ளியில் விழுந்திருக்கு. அவங்களுக்கு லக்னம்னா என்னவாக இருக்கும், சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அப்போ இவங்க யாரெல்லாம் இவங்க இருக்காங்களோ இவங்க சொந்த பிஸ்னஸும் பண்ணலாம், சர்வீஸும் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது சிறு தொழில் பண்ணுறவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணுறவங்க, சுயதொழில் பண்ணுறவங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, யாரெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எல்லா விதமான கம்யூனிகேஷன் மூலமாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் இந்த தொழிலில் இருந்தாங்கன்னா, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க இதை பண்ணாங்கன்னா தான் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறவங்க எல்லாம் இருக்காங்கன்னா நல்லா வருவாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க இந்த துறையில் இருக்கிறவங்க தான் பெரிய லெவலில் பப்ளிசிட்டி ஆவாங்க, பாப்புலாரிட்டி ஆவாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருக்காங்க, ஆண்டர்பிரனராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தில் பிறந்தவங்களாக தான் மேக்சிமம் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருக்கணும். லக்னத்தில் சிம்ம லக்னத்தில் பிறந்தால் மட்டும் பத்தாது, பூர்வ நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வாழ்க்கையில் இவங்க இதெல்லாம் செய்வாங்க. ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ண நடப்பாங்க, அதை பெரிய லெவலில் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே லைஃப்பில் அவங்களுக்கு முயற்சி என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவங்கள உள்ள பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க ஐடியலாகவே இருக்க மாட்டாங்க. சிம்ம லக்னத்தில் அதுதான் அவங்க ஏதாவது ஒன்றை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா விதமான கலைகள்லேயும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் இருக்கிறனால ஆய கலைகள் 64லேயுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை எப்படி காசாக்கணும்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை பணமாக்குறது, எப்படி பிஸ்னஸ் ஆக்குறது, அதில் எப்படி வருமானம் பார்க்குறதுங்கிறது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களே அங்கே உத்திரம் இருக்குது, சூரியனுடைய இதில் இருக்குது. சூரியன் பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்கிறதுனால, லக்னத்திலே இருக்கிறனால ஆளுமைத்தன்மை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறாங்க, சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலிருந்து இந்த நாட்டு உச்ச பதவி வரைக்கும் இருக்கக்கூடிய ஜனாதிபதி பதவி வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூரியனுடைய ஆதிக்கம் பர்டிகுலராக அவங்க சிம்ம லக்னத்தில் பிறந்து இதெல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அவங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சூரியனுடைய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியாக சனி இருக்கிறதுனால மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்கும். ஆனாலும் அவங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட்லி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க சிம்ம லக்னத்திலிருந்து. அவங்களுக்கு பிஸ்னஸ் வாழ்க்கையில் செஞ்சாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதெல்லாம் சில விஷயங்கள் கான்ஸ்டன்ட் மாறாது. இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இதை தான் செய்வாங்க. இது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணுறது மட்டும் இல்லை, வேறு பிஸ்னஸ் என்னெல்லாம் இருக்கும், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, ரிசர்ச் சம்மந்தப்பட்ட என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்கெல்லாம் இந்த லக்னத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான். இவங்க தவிர்க்கணும், இதை பண்ணாமல் இருந்தால் இவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களும் அவங்க தவிர்க்கணும்? இப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வாழ்க்கையில் தேவைப்பட தான் செய்யும். அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய லெவலில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதுமானது. ஏன்னா அவங்களுக்கு 7ஆம் அதிபதி இப்போ தான் சொன்னேன். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி 7ஆம் அதிபதி, அவரே யார் 6ஆம் அதிபதி.
அப்போ மற்றவங்க 7ன்னா அடுத்தவங்களுடைய நம்ம தொடர்பு. ஸோ கூடிய வரைக்கும் அவங்கள மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க. அது இல்லாமல் தேவையில்லாத மற்ற விஷயங்களில் தலையிட்டாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் உண்டு. இதுதான் சிம்ம லக்னத்தில் நம்ம இருக்க வேண்டிய முக்கியமான அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ லீடர்ஷிப் குணத்தோட இருந்தாலும் வந்து மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் அவங்க வேலையை மட்டும் பார்க்கும்போது அவங்களால கண்டிப்பாக சிம்ம லக்னக்காரங்க சக்ஸஸ் பண்ண. ஏன்னா சக்ஸஸுக்குரிய லக்னம் வந்து சிம்ம லக்னம், அதுலேயும் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா. ஏன்னா பூரம் தான் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் அவங்க பிறப்பாங்க. அவர் யாருன்னா 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதிக்குரிய ஆதிபத்தியம். 10 நாளே அந்தஸ்துன்னு அர்த்தம். இவங்களுக்கு எங்கே போனாலும் ஏதோ ஒரு அந்தஸ்து கிடச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான்.